ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ SBI ஜாப்ஸில் சாரோட சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகாத இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காரு. நான் அதை பற்றி சொல்லிடுறேன். என்னென்னா, ஆல்ரெடி இப்போ ரீஃபண்ட் ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சார் நேற்று வந்து டைம் சொல்லியிருந்தாரு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகலன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா என் டீம்லேயே ஒரு ஆளுக்கு ஷோ ஆகாமல் இருந்துச்சு. அவருக்கு மோஸ்ட்லி நேற்று தான் ஷோ ஆச்சு. அவர் நேற்று தான் ஃபார்ம் ஃபில் பண்ணார். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷோ ஆகாது இருந்துச்சுன்னா, இப்போ ஐடியா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஷோ ஆகுதான்னு சொல்லிட்டு இப்படி ஷோ ஆகலைன்னா உங்களுக்கு SBI கேர் அண்ட் ஸ்டேட்டஸ் அது 2 மட்டும் தான் ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஷோ ஆகலைன்னா, நீங்கள் வந்து கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஷோ ஆகாதவங்களுக்குலாம் நேற்று ஓரளவுக்கு மோஸ்ட்லி கிளியர் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தாரு. இப்போயும் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா, இப்போ லாகின் பண்ணி பார்த்துட்டு ஷோ ஆகலைன்னா, நீங்கள் கமெண்டர்ஸ் கிட்ட உங்களோட நேம் அண்ட் ஷாப் ஐடி போட்டு அக்ரிமெண்ட் ஃபார்ம் நாட் ஷோயிங்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபார்ம் எனேபிள் பண்ணுவாங்க. அப்படி 24 ஹவர்ஸில் ரிப்ளை வரலன்னா, நீங்கள் வேறு கமெண்டர்ஸ் கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கமெண்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணோம், அவங்க ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பண்ணாதீங்க. 24 ஹவர்ஸ் கழித்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அது ஒரு முக்கியமான அப்டேட் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மில். இன்னொன்று என்ன, ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னு போயிட்டுருக்கு. இன்னொன்று, இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் ஸ்டாஃப் ஐடி மிஸ் பண்ணிட்டேன் தெரியல அப்படின்ற பர்சன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் அப்ளைனர்ஸை கான்டாக்ட் பண்ணியிருந்தாவே உங்களோட ஸ்டாஃப் ஐடி கிடச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த கான்டாக்ட்ஸ் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கமெண்டர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டாஃப் ஐடியை வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை வரும். 24 ஹவர்ஸ் ரிப்ளை வந்துட்டுக்கு அப்புறமா அவங்க வந்து SBIக்கு ஷேர் பண்ணி அவங்க ஒரு 2 to 3 டேஸில் அவங்களுக்கு உங்களோட ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணிவிடுவாங்க உங்களோட ஸ்டாஃப் ஐடி. அதுவும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் நீங்கள் அதே மெசேஜில் எனக்கு ஸ்டாஃப் ஐடி ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் அவங்க கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் எல்லாமே இமெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் ஃபர்கட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த பர்சன்ஸ் இமெயில் ஐடி மிஸ்ஸிங், இமெயில் ஐடி மறந்துடுச்சு எந்த இமெயில் ஐடி கொடுத்தன்றவங்களும் நீங்கள் அது SBI கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா, அது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க ரெக்வயர் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் சொல்லியிருந்தாரு. மோஸ்ட்லி நீங்கள் கமெண்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்னா தான் நீங்கள் அடுத்த கமெண்டர்ஸ் கிட்ட போகணும். அது தெளிவாக சொல்லியிருந்தார் சார். அந்த மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு மோஸ்ட்லி நீங்கள் மெயில் ஐடி போட்டு ஃபர்கட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்துடும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னீங்கன்னா நீங்கள் SBO@tvm@gmail.com அந்த மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட பாஸ்வேர்டு ரெக்வயர் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஒர்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. என்னென்ன ஒர்க் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா 10ஆம் தேதி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தார் சார். அது என்னென்னா கண்டென்ட் ரைட்டருக்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. இன்னும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இன்னொரு 2 to 3 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஒர்க் என்னதுன்ட்டு அது அப்டேஷன் கொடுப்பார். கண்டென்ட் ரைட்டரும் இன்ஃப்ளூயன்சரும் இன்றைக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது அப்டேட்டில் சார் கொடுப்பாரு. அது அவங்க இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டரும் பார்த்து பண்ணிவிடுவாங்க. மைக்ரோ டாஸ்க் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 2 to 3 டேஸ் அப்டேட் வரும். நம்ம அதுக்கப்புறம் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முன்னாடி அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நிறைய பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, அதனால் அப்படி போயிட்டுருக்கும். மீதி என்னென்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகாதவங்க அது எல்லாமே சொல்லியாச்சு. இன்னொன்று என்னென்னா, இப்போ வித்ட்ராலும் ரீஃபண்டும் சொல்லிட்டு கண்டிப்பாக அது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எப்போ வித்ட்ரால் வரும், எப்போ ரீஃபண்ட் வரும்னு சொல்லிட்டு. இந்த ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு வித்ட்ரால் மிஸ் பண்ணி போனீங்கன்னா, ரீஃபண்ட் இப்போ அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. அது ப்ரூஃப் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வித்ட்ரால் பேமெண்ட். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் பண்ணதாக இருக்கலாம், இல்லை வித்ட்ரால் கொடுத்து வச்சிருக்கிறதா இருக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ டோட்டலாக அந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வித்ட்ரால் வரும்னு சொல்லிட்டாரு. அது தெளிவாக பார்த்துக்கோங்க. மீதி நியூ ஜாயினிங் இதெல்லாமே சார் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 2 to 3 டேஸில் அது அப்டேஷன்ஸ் கொடுப்பாரு. மறுபடியும் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக அப்டேஷன்ஸ் கொடுப்பாரு. அது என்னது நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, பை மவுட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர். அதுக்கான ஆப்ஷன்ஸும் என்னதுன்னு சொல்லி சார் அப்டேட் கொடுப்பாரு. அது எல்லாமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே டக்குன்னு கிளியர் ஆகும். அப்புறம் கமெண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி கான்டாக்ட் பண்ணணும் என்ன இதுன்ட்டு நீங்கள் நோட்டீஸ் மீடியா அஃபிஷியல் இல்லைனா ப்ரூஃப் ஆஃப் SBIயில் போனீங்கன்னா மேலே அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா வரும்னு சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ப்ரூஃப் ஆஃப் SBIயில் போயிட்டு மேலே ப்ரூஃப் ஆஃப் SBIன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் அஃபிஷியல் டிஎல்னு சொல்லிட்டு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குங்களா, அது யாராவது ஒருத்தர் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மெசேஜ் சிம்பிள் மாதிரி காட்டுது பாருங்கள். அந்த மெசேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனுக்கு போயிடும். நீங்கள் அங்கே போயிட்டுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ரிப்ளை வருதான்னு. அப்படியும் ரிப்ளை வரலன்னா நீங்கள் வேறு கான்டாக்ட்ஸ்
வேறு கமெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கமெண்டர்ஸ் காண்டாக்ட் பண்ணணும், இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணலாம். அது எஸ்பிஓ பார்த்துப்பாங்க, ஏன் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பிரேக்கில் போயிட்டுருக்கனால மோஸ்ட்லி டக்குன்னு வரமாட்டாங்க, அதனால் கொஞ்சம் இதாகும். ஒன்றும் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நோட்ஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.